Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ 11th காமர்ஸ்க்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 சாப்டர் இருக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு. இந்த 20 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். 7 × 5 35 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஓகே. இப்போ சாப்டர் 1ல பாருங்க, வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், வணிகத்தின் பல்வேறு தடைகள் யாவை? எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு, பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. சாப்டர் 2ல கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழில் மற்றும் சிறப்பு தொழில் ஓர் ஒப்பீடு. டிஸ்கஸ் எனி 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரி. சாப்டர் 3ல கம்பேர் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட், உற்பத்தி தொழில், வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க. சாப்டர் 4ல எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், தனியால் வணிகத்தின் பண்புகள். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், தனியால் வணிகத்தின் நன்மைகளை விவரி. சாப்டர் 5 வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ள உள்ளடக்கம் யாது? Write any 3 difference between dissolution of partnership and dissolution of firm. கூட்டாண்மை கலைப்பிற்கும் நிறும கலைப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் ஒன்றை விவரி. சாப்டர் 6ல வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? சாப்டர் 7 வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவின் கொள்கைகள் என்ன? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்களின் வகைகளை கூறுக. சாப்டர் 8ல வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ், பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள் யாவை? வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ், பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள் யாவை? சாப்டர் 9ல வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, அரசு நிறுவனங்களின் சிறப்பு இயல்புகள் ஏதேனும் 5. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், துறைவாரி நிறுவனத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை? சாப்டர் 10ல கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு வகைப்படுத்துக. எக்ஸ்பிளைன் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கியின் நிறுவன கட்டமைப்பு பற்றி விரிவாக விளக்குக. சாப்டர் 11ல எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், பல்வேறு வகையான வங்கிகளை செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக, உதாரணம் தருக. சாப்டர் 12ல டிஸ்கஸ் த வேரியஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் பை த கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கிகளால் நிகழ்த்தப்படும் பல்வேறு வகையான முதன்மை செயல்பாடுகளை பற்றி விவாதிக்க. சாப்டர் 13 எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ், பல்வேறு வகையான பண்டக சான்றானை விளக்குக. சாப்டர் 14 எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரி. சாப்டர் 15 எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், காப்பீட்டின் வகைகளை விவரி. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி. சாப்டர் 16 எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரான்சைசிங், தனி உரிமையின் குணாதிசயங்களை கணக்கிடுக. எலுசிடேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங், ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பம்சங்களை தெளிவுபடுத்துக. சாப்டர் 17 எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வுக்கு தேவையை விளக்குக. சாப்டர் 18 எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ், தொழில் நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும். எக்ஸ்பிளைன் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குக. சாப்டர் 20 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜிடிஆர் அண்ட் ஏடிஆர், உலகளாவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? தட்ஸ் இட். சரியா? ஸோ இந்த 20 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய 31 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தரவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம்.
ஸோ நம்பிக்கையோட படித்து கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.